அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 41, 42. அகழ்வரி: சுத்த வேதாந்த துரியமேல் வெளியெனும் அத்தகு சிற்றபை அருட்பெருஞ்சோதி. வரிக்கான விளக்கம்: வேதம் கூட்டல் அந்தம் வேதாந்தம். வேதத்தின் அந்தம் என்பது வேதத்தின் முடிவு. இது 5வது அந்தமாகும். வேதங்கள், ஆகமங்கள் முதலிய எல்லாவற்றிலும் பல உண்மைகளை மக்களுக்கு உணர்த்துவதற்காக பல பல சம்பவங்களை நமது முன்னோர் எழுதி வைத்துள்ளனர். சொல்ல வேண்டிய உண்மைகளை நேரடியாக சொல்லாமல் கதைகள் மூலமாகவும் சில சில சம்பவங்கள் மூலமாகவும் கூறியிருக்கின்றார்கள். வேதங்களையும் ஆகமங்களையும் கற்றவர்கள், விளக்குபவர்கள் அவைகளில் உள்ள சம்பவங்களை எடுத்து சொல்கின்றார்களே தவிர அவற்றில் மறைக்கப்பட்டுள்ள உண்மைகளை எடுத்து சொல்வதில்லை. அவைகளில் உண்மைகளை வெளிப்படையாக சொல்லப்படாமல் மறைக்கப்பட்டுள்ளன என்பதற்கு ஆதாரம்: வேதாகமங்கள் என்று வீண் வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைத்ததில்லை, என்ன பயனோ இவை என்று பெருமான் சாடுகின்றார். வேதாகமங்களில் உள்ள உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தார் உண்மையை உணராமல் பொய்யானவற்றையே நம்புகின்றார்கள். அதுக்கான ஆதாரம்: தோன்றிய வேதாகமத்தை ஜாலமென உரைத்தேன், சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யென கண்டறியேல். தோன்றிய வேதாகமத்தின் உண்மை நினைக்காகும், உலகறி வேதாகமத்தை பொய்யென கண்டுணர்வாய். ஆன்ற திருவரு செங்கோல் நினக்களித்தோம், நீயே ஆள்க அருளொளியால் என்றளித்த தனி சிவமே என்ற திரு அமுத எனக்கு ஈந்த பெரும் பொருளே, இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே. கலை உரைத்த கற்பனைகளை எல்லாம் கண்மூடித்தனமாக அப்படியே நம்பிவிடாமல் அவற்றின் உண்மையை ஆய்ந்தறிவதே சன்மார்க்கம். வேதாந்தத்தின் உண்மை உணர்வதே சுத்த வேதாந்தம். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்ற அவஸ்தைகளில் துரியம் என்பது விழிப்பு நிலையில் மனம் செயல்படாது இருத்தலாகும். மனம் செயல்படாத போது அதில் எண்ணங்கள் கூட இயலாது, சூன்யமாக இருப்பதால் அதை வெளி என்றும், இதற்கு மேல் பெரியது ஒன்றும் இல்லையாதலால் துரியமேல் வெளி என்றும் கூறப்பட்டுள்ளது. துரிய நிலை அனுபவம் ஏற்படுமானால் ஜோதி தெரியும் என்கின்றார் வள்ளலார். இதோ ஆதாரம்: துரிய மலை மேல் உழுதோர் ஜோதி வளநாடு தோன்றும், அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியும், அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்பது திருவருட்பா. வேதாந்தத்தின் உண்மையாய் விளங்குவதாயும் துரியம் என்று சொல்லப்படுகின்ற மேலான வெளி அனுபவமாய் விளங்குவதாயும் உள்ள சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.